இணையதள ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கட்டது கையளவு ஜி பரமேஷ். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு சோகமான தினம் தான். பார்த்தீங்கன்னா, இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான செலியன் அவர்கள் உடல்நல குறைவால இறந்து போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா, அவர் ஒட்டு நோயால அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. இதுக்காக சிகிச்சையெல்லாம் எடுத்திருக்காங்க. சிகிச்சை பலனின்றி இறந்திருக்காரு. திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமான தினம் தான். ஏன்னா அடுத்தடுத்து பெரிய நடிகர்கள்லாம் இயக்குனர்ஸ்லாம் இறந்துட்டே இருக்காங்க. இயக்குனர் செலியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா டூலேட் அவர் டைரக்ஷன் பண்ண இந்த படம் தேசிய விருதை வென்றிருக்கு. இவர் படங்களுக்கெல்லாம் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. பரதேசி, தென்மேற்கு பருவக்காற்று, இதற்கு முன்னாடி வந்த கல்லூரி, இந்த படங்களுக்கெல்லாம் ஒளிப்பதிவுல ரொம்பவே பிரமாதமான முறையில இவர் பண்ணியிருப்பாரு. செலியன் அவரோட இழப்பு பார்த்தீங்கன்னா திரையுலகத்துக்கு ரொம்பவே இன்னைக்கு சோக தினமாக தான் இருக்கு. செலியன் அவரோட இறப்புக்கு அவரது குடும்பத்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரீமேக் திரைப்படங்களை பற்றி அலசுகிற காணொலியில ஆண்டவர் கமலஹாசன் அவர்களின் மிக வித்தியாசமான நடிப்பில் 1978 வெளியான சிகப்பு ரோஜாக்கள் அண்ட் ஹிந்தி ரீமேக் ரெட் ரோஸ் ராஜேஷ் கண்ணா அவர்கள் நடித்த இந்த இரண்டு படங்களை பத்தி தான், இந்த இரண்டு திரைப்படங்களுக்கும் தமிழுக்கும் ஹிந்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, காணொலி கூட போய் பார்க்கலாம். இந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வச்சு அவர் நடத்திட்டு இருப்பாரு. தப்பான பொண்ணுங்களை எல்லாரையும் இந்த படத்துல அவருடைய வலையில விளை வச்சு, படத்தோட கதாநாயகன் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் மர்டர் பண்ற மாதிரி தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக இவர் பண்றாருன்னு ஒரு பிளாஷ்பேக்ல ஒரு அழுத்தமான காரணத்தை இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படத்துல உண்மையா லவ் பண்ற மாதிரி இந்த படத்தோட கதையை வச்சிருப்பாங்க. இவங்களை சந்திச்சு பாத்தீங்கன்னா இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்றாங்க. மேரேஜ் பண்ணிட்டு உள்ள போகும்போது தான் இந்த படத்துல இவருடைய கேரக்டர் வெளிப்படுற மாதிரி இருக்கும். இவர் யாரு அப்படிங்கறது இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இந்த படத்துல. அதாவது கருப்பு பூனையில காட்டி இந்த படத்துல பாத்தீங்கன்னா 1978 தெலுங்குல ரொம்பவே மிரட்டி இருப்பாங்க இந்த படத்துல. அதாவது 1978 சரி, இப்போ 2026 வரைக்கும் ஒரு த்ரில்லர் சைக்கோ திரைப்படம்னாவே கமலஹாசன் அவரோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படம் வந்தது. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்டோரி, டைரக்ஷன் பாத்திராஜ் அவர்கள்லாம் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி டெக்னாலஜி பாக்யராஜ். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, டைரக்ஷன் பாக்யராஜ் அவர்கள் தான் பண்ணியிருப்பாரு. டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கே பாக்யராஜ் அவர்கள் பண்ணியிருப்பாரு. இரண்டு இயக்குனர் சிகரங்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸை மிரட்டி இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருந்தது. இந்த படத்தை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு. 1978 டெக்னாலஜிலாம் வளராத போதே இந்த படம் மிரட்டி இருப்பாங்க தெலுங்கு படத்துல. அந்த அளவுக்கு இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இந்த படத்தை ஸ்டோரி, டைரக்ஷன் ரொம்ப பிரமாதமான முறையில் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி தான் இந்த சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படம் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட காட்சிகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படத்தோட காட்சிகளை சொல்லி நான் காணொலியை வளர்க்க தயாரில்லை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இயக்குனரும் நடிகருமான மறைந்த பாக்யராஜ் அவர்களும் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இவரை பேக்மெயில் பண்ற மாதிரி தான் ஒரு சீன் வந்திருக்கும் கமலஹாசன் அவர்களே. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி, கவுண்டமணி, காந்திமதி மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச நடிகர்களை பாத்தீங்கன்னா இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் ரொம்ப ஒரு சிறப்பான முறையில நடிக்க வச்சிருப்பாரு. இந்த படத்துல கமலஹாசன் அவரோட நடிப்பு, இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு ஷர்ட்டை
அவர் போட்டாக வந்து ரொம்பவே வந்து ஹேண்ட்ஸமாக இருப்பார். இந்த படத்தில் ஓட்டு சூட் போட்டுட்டு தான் அவர் நடிச்சிருப்பார். இந்த கதாபாத்திரத்தில் ரொம்பவே வந்து இந்த திரைப்படத்தில் ஹேண்ட்ஸமாக வந்திருப்பார். ரொம்பவே வந்து ஸ்டைலாக நடிச்சிருப்பார் இந்த படத்தில். ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவர்கள் நடித்த மன்மதன், இந்த படத்தை பார்க்கும்போதே வந்து ஆடியன்ஸில் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் நடித்த சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்தை பார்க்குற மாதிரி தான் இந்த மன்மதன் படம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த லெவலுக்கு சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படம் வந்து மக்களோட மனசுல, கமலஹாசன் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ரொம்பவே வந்து ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த மன்மதன் திரைப்படத்தை பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க, சிகப்பு ரோஜாக்கள் படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா 1978 இந்த திரைப்படத்தை ஆண்டவர் கமலஹாசன் அவர் நடிச்சிட்டாரு. இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் டைரக்ஷன் பண்ணிட்டாரு. டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த திரைப்படத்தை எடுத்துருக்கலாம். என்னதான் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து கமலஹாசன் அவர்கள் தான் இப்படி ஒரு கதையை வந்து நடிச்சிருக்காரு. இது நம்ம யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கு பிறகு மறைந்த ஒரு மிகப்பெரிய நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அவங்களுடைய நடிப்பை பொறுத்த வரைக்கும் பிரமாதமான முறையில் நடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகை தான் ஸ்ரீதேவி அவர்கள். இந்த படத்துலேயும் அவங்க அப்படிதான் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கமலஹாசன் அவரோட முதலாளியாக வர கதாபாத்திரம் வந்து அவரும் இந்த திரைப்படத்தில் வந்து மிரட்டியிருப்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படம் 1978 வந்து கமலஹாசன் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற்று மெகா ஹிட்டான ஒரு திரைப்படம் சிகப்பு ரோஜாக்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 1980 வந்து ரீமேக் பண்ணாங்க. இந்த படத்தை வந்து கதாநாயகன் கதாபாத்திரம் ராஜேஷ் கண்ணா அவர்கள் தான் இந்த படத்தில் நடித்தார். கதாநாயகி கதாபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பூனம் தில்லா இவங்க தான் வந்து கதாநாயகி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 1978 சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் கமலஹாசனோட நடிப்பு வந்து எந்த லெவலுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு இந்த காணொலியில இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் ராஜேஷ் கண்ணா அவர்கள் வந்து கமலஹாசன் அவர்கள் மாதிரி இந்த படத்தில் நடிச்சாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சைக்கோ கதாபாத்திரம். தப்பான பொண்ணுங்களை பார்க்கும்போது வந்து இவர் வந்து மர்டர் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருப்பாங்க. இந்த சிகப்பு ரோஜாக்கள் ரீமேக் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ரீமேக் ரெட் ரோஸ் கமலஹாசன் மாதிரி நடிச்சாரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமலஹாசன் அவர்கள் மாதிரி அவரால் நடிக்க முடியல. எல்லா ரீமேக் திரைப்படங்களை பற்றி சொல்லும் போதும் இதே மாதிரி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம். கமலஹாசன் அவர்கள் வந்து 100% இந்த கதாபாத்திரத்தில் சிறப்பான முறையில் அவர் நடிச்சிருப்பார். ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் நடிச்சிருப்பார். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து அவருடைய முகத்தில் வந்து எக்ஸ்பிரஷன் வர, அவருடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் வந்து அந்த லெவலுக்கு கமலஹாசன் அவர்கள் மாதிரிலாம் அவர் நடிக்கல. இந்த படத்தை நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் வரல. படத்தை வந்து எடுத்த விதம் வந்து அப்படியே தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து டைரக்ஷன் பாரதிராஜா தான் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை ரீமேக்கில், அப்படியே தான் எடுத்திருக்காங்க. அந்த லாஸ்ட் சீன் வரைக்கும் இந்த படம் வந்து மிரட்டியிருக்காங்க. மியூசிக் எல்லாமே வந்து தமிழில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி மிரட்டியிருக்காங்க. ஆனால் ராஜேஷ் கண்ணா அவரோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய மாநிலம் நடிச்சிருக்காரு. அவருடைய மாநிலம் நடித்தா கூட நிறைய காட்சிகளில் பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸ்பிரஷன்லாம் ஒன்று அந்த லெவலுக்கு பெரிய லெவலில் இல்லை. 1978 தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட முடிவு வந்து ரொம்பவே கமலஹாசனோட கேரக்டர் மீது வந்து பரிதாப உணர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த படத்தோட முடிவு இருந்திருக்கும். அதற்கு பிறகு தான் 1980 ஹிந்தியில் வந்து ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீமேக் பண்ணாங்க. இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணார். என்னதான் வந்து இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தா கூட, ஆனால் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் மாதிரி இல்லை 100% வந்து அவர் நடிக்கவே கிடையாது. இதுதான் வந்து உண்மை. இந்த ரீமேக் திரைப்படங்களை பற்றிய அலசல்கள் காணொலியோட நோக்கமும் இதுதான். ஏன்னா இந்த ரெட் ரோஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இந்த சிகப்பு ரோஜாக்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றது. இந்தியிலையும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு தான் வெற்றி அடைஞ்சது. என்னதான் வெற்றி அடைஞ்சாலும் இந்த படம்
கமலஹாசன் அவரோட நடிப்பு பிரமாதமான முறையில் இருந்தது. அதாவது பரிதாப உணர்ச்சியை லாஸ்ட் சீன்ல வந்து ஏற்படுத்துற மாதிரி தான் இருந்தது இந்த படத்தோட முடிவுல. இவருடைய நடிப்பு ஒன்றும் அந்த லெவலுக்கு பெரிய லெவலுக்கு இல்லை. ஒருவேளை இந்த 2 திரைப்படத்தையும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, ரெட் ரோஸ் படத்துல சிகப்பு ரோஜாக்கள் கமலஹாசன் அவர்கள் மாதிரியே ராஜேஷ் கண்ணா அவர்கள் நடிச்சாரா அப்படின்னு, ராஜேஷ் கண்ணா அவர்கள் நடிச்சிருக்காரா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவரோட இசையில பாடல்கள் வந்து இந்த மென்மினிக்கு நினைவோ ஒரு பறவை எல்லா பாடல்களும் வந்து இப்பவும் எல்லா சுரண்டைகளையும் ஒழிச்சுதான் இருக்கு. அந்த மாதிரி தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்துல இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்தை வந்து பத்மாவதி அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீமேக் திரைப்படங்களை பற்றி அரசர்கள் காணொலியில் ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் நடித்த சிகப்பு ரோஜாக்கள், ராஜேஷ் கண்ணா அவர்கள் நடித்த ஹிந்தி ரீமேக் ரெட் ரோஸ், இந்த 2 திரைப்படங்களை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.